அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் பேக் டு சைதுவே ஒன். வெல்கம் பேக் டு another vlog கைஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். காலையிலேயே எந்திரிச்சு கிளாஸை மாட்டிக்கிட்டு எங்கே போகிறேன்னு தானே பார்க்குறீங்க. எப்பயுமே வளமையாக போகிறது மாதிரி தான். அதில் நம்ம ரூமில் உள்ள அந்த குப்பையை கொண்டு போய் போட்டுட்டு அப்படியே வரலான்னு சொல்லிட்டு தான் இப்போ தான் போகிறேன். போயிட்டு குப்பையை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஸோ இங்கே நம்ம கத்தாருக்கு வந்துட்டு இன்னும் வேலை வந்து நமக்கு வந்து இன்னும் செட் ஆகலை. அது வரைக்கும் நான் ரூமில் தான் இருக்கிறேன். ஸோ நான் கேட்டிருந்தேன் வேலைக்கு, அதுவுமே வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே, டெம்பரவரியாக ஒரு வீட்டில் இல்லை வந்து கம்பெனியில் ஏதாச்சும் ஒரு ஒரு இதில் போயிட்டு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்து ரெடி ஆயாச்சு. ஆமாம், வந்துட்டோம் நம்ம. அதோட என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு வேலையில் நம்ம போகணுமே, வேலை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்து ரெடி ஆனது. சரி, நான் போய் இந்த குப்பையை போட்டுட்டு கடையில் போய் ஒரு டீயை ஒன்று குடிச்சிட்டு அப்படியே வரலாம் கைஸ். ஓகேவா? காலையிலேயே பாருங்க, பழைய பிக்கப் எடுத்துக்கிட்டு இந்த பழைய ஜாமான்கள், இரும்பு, பித்தளை இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க ஒரு வயசானவங்க. அதை வந்து நான் கையில் கவர் கொண்டு வருவேன். ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போகிறாங்க. நம்மள்கிட்ட என்ன இருக்குது? நம்மள்கிட்ட பிளாஸ்டிக் டப்பா தான் இருக்குது. சரி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க எல்லாம்? வெளிநாடு வர்றது பிரச்சனை இல்லை கைஸ். ஏன்னா வெளிநாட்டுக்கு வந்துட்டு நமக்கு வேலை, அதுதான் மெயின். நமக்கு தெரிஞ்ச வேலை ஓகே தான், ஆனால் அது அமைகிறது வந்து ரேரு. ஒரு நிமிஷம் அப்படியே கடைக்கு போயிட்டு கொஞ்சம் ஜாமான் வாங்கணும், அதையும் வாங்கிட்டு வந்துடும். வாங்கி அந்த கடையிலேயே வச்சுட்டு வரும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து கத்தார் ரியால். சரிங்களா? 10 ரியாலு, 5 ரியாலு, 1 ரியாலு இப்படி தான் இருக்குன்னு பார்த்துக்குங்க. என்ன சொல்கிறது கைஸ், அப்படியே பேக் கேமரா போட்டு நம்ம வேலை கண்டிப்பா சவுத்தை ஒரே தெருவு தானே பார்த்துருக்கீங்க, அப்படியே இன்னொரு தெருவை பாருங்க. இந்த அருகில் கைஸ், இது வந்து தெரு. இப்படி தான் வந்து வண்டியை சைடில் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போவாங்க. இருக்குதா? இந்த வண்டியெல்லாம் வெயிலே கிடந்து அப்படியே மஞ்சள் பூத்து போச்சு. என்ன டொயோட்டா கேமரெலாம் நம்ம ஊரில் இவ்வளோ பெரிய மதிப்பாக இருக்கு வண்டியெல்லாம் இல்லையா? ஆனால் வந்து இங்கே அதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டேங்கிறாங்க. ஒன்றா ஒரு வண்டியை போட்டு நாட்டுக்கு போயிருப்பார், இந்த மாதிரி ஏதாச்சும் இருப்பாங்க. நேற்று ஃபுட்பால் மேட்ச்சில் ஸ்பெயின் வந்து வின் பண்ணிட்டாங்க. அர்ஜென்டினாவை வீழ்த்தி ஸ்பெயின் வின் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ நான் கடையில் போய் ஒரு டீ ஒன்று வாங்கி குடிச்சிட்டு அல்மீராவுக்கு போகணுங்க. அல்மீராவில் எதுக்கு அப்படின்னாக்கா, ஒரு கொஞ்சமாக தக்காளி, கொஞ்சமாக உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு சாம்பார் வைக்கணும் இன்றைக்கி. அதுக்கிடையில் தம்பி ஒருத்தன் சிம்பு, அவனுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். என்னடா சிம்பு என்ன பண்ணுற அப்படின்னு. இருக்கேன். அவன் ஃபோன் அடித்தேன், ஃபோனை எடுக்கலை, மெசேஜ் பண்ணியிருந்தேன். அதில் தான் இவன் சொன்னான்னு நினைக்கிறேன். கரெக்டு. அதோட பேசிவிட்டு இப்போது அவன்கிட்ட தான் வந்து கேட்கணும். அவன் வீடு தஃப்னாவில் இருந்துச்சு. டெம்பரவரியாக போயிட்டு கூட நம்ம ஒரு மாதமோ 2 மாதமோ இல்லை 3 மாதமோ ஓட்டலாம். சம்பளம் நமக்கு கத்தாருக்கு டெம்பரவரி டிரைவருக்கு எவ்வளோ கொடுப்பாங்க சம்பளம், அந்த சம்பளம் கிடைக்கும். வந்துட்டு இப்படியே நம்ம சும்மா இருக்கக்கூடாதுல்ல. வீட்டில் லோன் இருக்குது, காரு டியூ இருக்குது, இதெல்லாம் இருக்குதுல்லங்க. ஆமாம், நிறைய பாருங்க அல்மீரா. இது வந்து அரபியில் வந்து ஜமியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள வந்து எல்லாமே இருக்குது, சூப்பர் மார்க்கெட் அது எல்லாமே இருக்குது. அப்படி போகும்போது பார்ப்போம். ஓகேங்களா? உள்ளந்தா இருக்குது என்ட்ரன்ஸு.
இதுதான் என்ட்ரன்ஸ் கைஸ். இந்த என்ட்ரன்ஸுக்கு போயிட்டு அப்படியே வரணும். முதல்ல டீ கடையில் போய் டீயை குடிச்சிட்டு அப்புறம் போவோம். அந்த பள்ளி வந்து நம்ம தொழுவ போகிற பள்ளி கைஸ். ஓகேங்களா? இந்த கடையில் ஒரு நாளைக்கு மட்டும் எப்படியும் 120 லிட்டருக்கு மேலே போகும். இந்த இருக்கு பாருங்க பானை. இங்கே பாய்லர் டீ சமவர் தான் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு எப்படி 120 லிட்டருக்கு மேலே போகும் கைஸ். அவர் ஆத்துவார் அப்படியே. இங்கே ஒரு அல்தார் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று வந்திருக்குது. இப்போ புதுசாக வந்திருக்குது. 10 மாதத்துக்கு முன்னாடி இல்லை இந்த அல்தார் எக்ஸ்சேஞ்சு. இப்போ தான் இந்த அல்தார் எக்ஸ்சேஞ்சு வந்திருக்குது. ஓகே, தேங்க்யூ. இங்கே பாருங்க டீயை எப்படி நொற பொங்க போட்டு கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. சரிங்களா? அப்படி வெளியே நின்று குடிச்சிட்டு அப்படியே போவோம். ஏன்னா அந்த மேலே டிக்காசம் ஊத்துற இனிப்பு இல்லாம தானே இருக்கு. அதை குடிச்சோட கசக்கு. இந்த கடையில ஓரளவு நல்லா இருக்கு. சாயா சொல்றேன், சாயா எல்லாமே வந்து சாய் அப்படின்னு சொல்லுவாங்க. சாய் இல்லை சாயான்னு சொல்லுவாங்க. அதான் மலையாளிகள் தானே, அதனால வந்து சாயா சாய் ஏக் சாய் தோ, ஒரு சாய் ஒன்று கொடுத்தோம். நம்ம தமிழில் அப்போ அங்கே போய் சேட்டா ஒரு டீ ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியும் சொல்லுவாங்க. அவ்வளோதான் கைஸ். நம்ம அல்மீரா கிட்ட வந்தாச்சு. அந்த அல்மீரா கிட்ட வெளியில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக இருக்குது பாருங்கள். எது ட்ராலி நமக்கு ஜாமான் வேணாக்கா எடுத்துகிட்டு போய்க்கிடலாம். ஜாமான் வாங்குறதுக்கு அந்த ட்ராலி யூஸ் பண்ணிக்கலாம். இது கேட்டு ஓப்பன் ஆகிடும். இப்போது தக்காளி விலையெல்லாம் வந்து ரேட்டு வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் பரவாயில்ல. ஜார்டன் தக்காளி 4 ரியாலுக்கு போட்டிருக்காங்க கைஸ். அப்படியே உருளைக்கிழங்க பார்த்தோம்னாக்கா பாருங்க, முருங்கைக்காய் 20 ரியாலு, கரும்பு 19.50, உருளைக்கிழங்கு 3 ரியாலுக்கு போட்டிருக்காங்க. வெங்காயம் இந்த சிவப்பு வெங்காயம் தான் வந்திருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு இது நல்லா இருக்காது. இருந்தாலும் வாங்கிக்கிற வேண்டியது. இது எவ்வளோ கிலோ? 3.50. ஈஜிப்ட். எலுமிச்சை, இது கத்தார் எலுமிச்சை 5.25. இதில் நல்லா தண்ணி இருக்கு. இது ஆப்பிரிக்கா எலுமிச்சை. ஒரு முருங்கைக்காய் 1.50, ஒரு 4 தக்காளி 1.46, 4 உருளைக்கிழங்கு 1.10. ஓகே, எடுத்துக்கிட்டு போய் நம்ம பில்லை போடுவோம். சரிங்களா? வேற எதுவுமே நம்ம பார்க்கல. இப்போ என்ன ஒரு 4 ரியால் வரும்னு நினைக்கிறேன். போயிட்டு பில்லை போட்டுட்டு எடுத்துகிட்டு போவோம். கேஸ் நான் சொன்னேன்ல கரெக்டாக 4 ரியால் வரும் அப்படின்னு. அதையே 4 ரியால் வந்திருக்குங்க பாருங்க. என்ன முருங்கைக்காய் தான் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. இங்கே வருங்க, கவரையும் தாண்டி வெளியில் வந்து கிடக்குது. ஒரு கணக்கு போட்டால் கரெக்டாக இருக்குது 4 ரியாலு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே வந்துருச்சு. இப்போ இதை வாங்கிக்கிட்டு போய் பருப்பை முதல்ல ஊற போட்டு சாம்பாருக்கு ரெடி பண்ணணும். அப்போ தான் மதிய சாப்பாட்டுக்கு கரெக்டாக வரும். இப்போமே மணி வந்து 8:30 ஆனால் வெயிலை பாருங்கள் எந்த அளவு கட்டிக்குதுன்னு. சூரியன் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க. பயங்கர வெயிலாக இருக்குது கேஸ். இங்கே வந்து வெளிநாட்டில் பொறுத்த வரைக்கும் வெயில் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த சம்மர் டயத்தில்.
ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்ம போகணும். ஊரில் இருந்து வந்தப்போ மூக்கில் இருந்து கொஞ்சம் பிளட்டுலாம் வரும். அது பயந்துட வேண்டாம். ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் ஊர் கிளைமேட்டில் இருந்துட்டு இந்த கிளைமேட்டுக்கு வரும்போது உங்களுக்கு வந்து உடனேயே வந்து உங்கள் உடம்பு ஏற்றுக்கிறாது, செட் ஆகாது. ஸோ அதனால கொஞ்சம் மூக்கு வந்து பிளட்டு வரும், கொஞ்சம் ஜலதோஷம் பிடிச்சா மாதிரி இருக்கேன், மூக்கு வந்து உள்ளாக்க வலி கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கேன். அது ஒரு ஒரு 10 நாள் 15 நாள் போணுச்சுனாக்கா அதுக்கப்புறம் சரியாயிடும் எல்லாமே. அதுக்காக நீங்கள் வந்து போயிட்டு மாத்திரை மருந்து அதை திங்கன்னு இதை திங்கன்னு சொல்லிட்டு திண்டு போடக்கூடாது. ஆமாம். ரெண்டாவது இன்னும் சொல்லப்போனால் என்ன, அந்த மூக்கில் கசடு இருக்கும்போது, கசடு இருக்கேன்னு சொல்லிட்டு மூக்குக்குள்ளே கையை விட்டு நம்ம இது பண்ணி விட்டு அந்த இதை எடுத்து க்ளீன் பண்ணுறது அந்த வேலை வச்சுக்கிற கூடாது. அப்போ எப்படி தாண்டா க்ளீன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து மூக்கில் இப்படி தண்ணி அள்ளி இந்த இப்படி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணி மூக்கை சீந்தி விட்டுட்டிங்கன்னா கையை வச்சு உங்களுக்கு எல்லாமே சரியாக போயிடும். நோண்டி விட்டீங்க அப்படின்னாக்கா அப்புறம் புண்ணாக போயிடும், அப்புறம் ரொம்ப சிரமம். அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஸோ அது போக போக சரியாயிடும். இப்போ நானே கத்தாரில் 13 வருஷமாக இருந்தேன். ஊருக்கு போயிட்டு 10 மாதம் கழித்து வந்தேன். எனக்கு அதே கம்ப்ளைண்ட் தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அதை பற்றி தெரிஞ்சதுனால மூக்கில் தண்ணியை விட்டு சீந்தி விட்டதுனால அது பெருசாக எனக்கு வந்து தெரியலைங்க. அப்படி சரியாக போச்சு. சரி, ஓகே, நம்ம ரூமில் போயிட்டு பார்ப்போம் அடுத்த வேலை. இப்போ நம்ம வந்து தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், அண்ட் முருங்கைக்காய், இங்கிட்டு கத்தரிக்காய், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு இதெல்லாம் வெட்டி வச்சிருக்கிறேன். அடுப்பில் வந்து பருப்பு அவிய போட்டிருக்குது, அவிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பருப்பு அவியட்டு அவிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம சாம்பாராக வச்சிட வேண்டியது. இன்னைக்கு சாம்பார் மாசிச்சம்பல், சரியா? அதை போட்டு இன்னைக்கு ஒரு இருக்குவோம். கொதிக்கிட்டு இப்போ நாங்கள் வந்து எங்கே வந்திருக்கோம்னாக்கா பைசர் பெட்ரோல் பங்க்கு தான் வந்திருக்கிறோம். அந்த வண்டிகளை எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அதில் பில்லை வச்சுட்டு அப்படியே நேராக வெயிட்டிங் ஹால் இருக்குதுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வெயிட்டிங் ஹால் இருக்குதுங்க. இங்கே வந்து நம்ம வண்டி சர்வீஸ், அதாவது ஆயில் சர்வீஸ் பண்ண வருவோம் இல்லையா, அதில் வந்து வெயிட்டிங் ஹால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மஜ்லிஸ் மாதிரியாகவே இருக்கும், சரிங்களா? இதே நம்ம ராமண்ணா மேலோடைய டெக்கரேஷனை பாருங்கள். இந்த இதுக்கு வந்து மொத்தம் ஒன்று, இங்கே ஒன்று இருக்குது, 2 ஏசிக்கிட்ட வச்சுருக்காங்க, சரியா? உள்ளாக்கே வந்து ஃப்ரீ காப்பி எல்லாம் இருக்குது. இந்த இருக்கிற ஃப்ரீ காப்பி இதெல்லாம் கைஸ். இப்போ வண்டியை நாங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். இதுதான் வந்து சல்வா ரோடு, நியர்பை மாமூரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் வந்து பழைய வீட்டில் இருக்கும்போது அடிக்கடி நான் வருவேன் இந்த இடத்துக்கு. ஸோ இந்த இடத்துல இப்போ நான் பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவுகள் அப்படியே வருது. இந்த நோம்புக்களையெல்லாம் இங்கே வந்து தத்மூரில் வந்து டைல்ஸ் எடுக்க வந்திருக்கிறேன். ஆமாம், வேறு லெவல் ஃபீலாக இருக்கு அது. இந்த இங்கெல்லாம் வந்திருக்கேன் லைட் வாங்குறதுக்கு. அந்த ஒரு பிளாக் கலர் லைட்டு வாங்குறதுக்காக வேண்டி நான் பட்ட பாடு எனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தாங்க தெரியும். பயங்கர ரவுண்டு அடிச்சுட்டு வந்திருப்பேன். என்ன செய்கிறது? ஓகே, அப்படியே போகுது. போகட்டும், எவ்வளோ தூரம் போகுதோ போகட்டும், பார்ப்போம். ஆமாம், இங்கே வந்து நம்ம இந்த ஃபோட்டோ ஸ்டூடியோ அதுக்குரிய ஜாமான், திங்ஸு, கிம்பிள், க்ரீன் ஸ்க்ரீனு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இங்கே இருக்கும். அப்படியே பார்த்துட்டு போகலாம். இதான் நம்ம மிட்மேக் ரவுண்டா போர்டு, அரபியில் வந்து மிட்மேக் தவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வித்தியாசமான ஒரு பேராக இருக்கு. இது வந்து ரவுண்டா போர்டு வந்து ஒரு கத்தாருடைய ஞாபகார்த்தமாக இந்த ரவுண்டா போர்டெலாம் எடுக்கலை.
அந்த ஷார்க்குடைய அந்த முதுகில் வரும் இல்லையா, அதோடைய மாடலேஷனில் அப்படியே வச்சுருக்காங்க அங்கங்கே அந்த இது பண்ணி டிசைன் பண்ணி. சரி, இப்போ நாங்கள் வந்து முஷரஃப்க்கு போகணும். எதுக்கு அப்படின்னா அங்கே ஒரு சின்ன ஒரு வேலை, அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே திரும்பி வரலான்னு சொல்லிட்டு தான் போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே நடந்து போகிறோம். முஷரஃப் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கீழே, அதாவது மெட்ரோ ஸ்டேஷனுக்கு கீழே அங்கே போயிட்டு ஒரு சின்ன ஒரு வேலை, அதை போயிட்டு வருவோம், பார்ப்போம். அந்த முஷரஃபுடைய மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது இல்லையா, அது வந்து இங்கே மற்ற மெட்ரோ ஸ்டேஷனை விட பெரிய ஸ்டேஷனு. அந்த ஸ்டேஷனு கீழே மெட்ரோ ஓடுற சவுண்டு லைட்டாக கொஞ்சம் கேட்குது. ஆமாம், இதுதான் வந்து கத்தார்லேயே வந்து பெரிய ஒரு மெட்ரோ ஜங்ஷன். பெரிய ஜங்ஷன், எல்லா லைனும் வந்து கிராஸ் ஆகக்கூடிய அந்த லைன் அது. இந்த இருக்கு பாருங்க, இதுதான் மெட்ரோ ஸ்டேஷன். எத்தா பெருசு இருக்குன்னு பாருங்க, வெளியிலேயே இவ்வளோ பெருசு. கீழே போனோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 6 ஃப்ளோரு 5 ஃப்ளோரு கிட்ட கீழே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதோடைய கட்டட வடிவமைப்பை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குதுல்ல, நல்லா இருக்கு. அப்படியே இப்போ நம்ம உள்ள போவோம். இப்போ கையெல்லாம் வந்து அப்படியே நம்ம இந்த ஆயில எடுத்து இப்படி பூசினா, கையில் பூசினா எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்குது. பிசு 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 பிசுன்னு இருக்குது. ஏன்னா புழுக்கா மெட்ரோ ஸ்டேஷன் முஷரஃப் 3 லைன் இங்கே கிராஸ் ஆகும். வேற லெவலுக்கு இதுதான் முஷரஃப் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கிறதுலே பெருசு. பயங்கரமா இருக்கு. அப்படியே பேக் கேமரா போட்டு காட்டுறேன் பாருங்க. எப்படி இருக்குது வா. இங்கே நான் சொன்னேன் இல்லையா, 3 லைனுமே இங்கே வந்து சந்திக்கக்கூடியது. பாருங்க, கோல்டு லைனு, கிரீன் லைனு, ரெட் லைனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே இருக்கு. ஸோ முஷரஃப் வேற லெவலு கைஸ். நாங்கள் இப்போ எஸ்கலேட்டரில் இருந்து அப்படியே போகணும். நம்மள்ட்ட மெட்ரோ கார்டு இருக்குது, பஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்கா நேராக இறங்கிடலாம். இப்போ நம்ம வந்தது அங்கே, இதுவே ஒரு ஃப்ளோர் ஆச்சு கைஸ். சரிங்களா, இது ஃபுல்லாமே அண்டர் கிரவுண்டு. அதுக்கு கீழே ஒரு கிரவுண்ட் இருக்குது பாருங்க, அதுக்கு கீழே ஒன்று இருக்குது. அப்போனா எத்தனை நீங்களே பார்த்துக்குங்க. நாங்கள் இன்னைக்கு அல்தார் எக்ஸ்சேஞ்சுக்கு தான் இப்போ போகிறோம். உள்ளாக்கே வந்து இருக்குது பேங்க்கு, இது எல்லாம் இருக்குது. இன்னைக்கு இந்தியன் ரேட் எவ்வளோன்னு பார்ப்போமா. இந்த இருக்கு பாருங்க, 26.19 கைஸ். இந்த முஷரஃப் மெட்ரோ ஸ்டேஷனை ஒரு மினி ஏர்போர்ட்டு அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது நம்ம முஷரஃப் மெட்ரோ ஸ்டேஷனு. ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னது மாதிரி தான், இங்கே வந்து கோல்டு, ரெட்டு, கிரீனு இந்த 3 லைனுமே வந்து கிராஸ் ஆகிறது. ஸோ எந்த ஸ்டேஷனில் இருந்து எந்த லைனில் இருந்து வந்தாலும் இந்த ஸ்டேஷனில் இறங்கி நம்ம வந்து சேஞ்ச் ஆகிக்கலாம். அதுதான் வந்து முஷரஃப். ஸோ நம்மளே வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கோம், அதுக்கு செகண்ட் இருக்குது, அப்புறம் தேர்டு இருக்குது, அப்புறம் 4th இருக்குது, அடுத்து 5th இருக்குதுன்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, அப்போ போது நான் பார்த்தேன். ஆனால் இனிமேல் வந்து நம்ம உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து தெரியும். ஆனால் நல்லா இருக்குங்க. அப்படியே பேக் கேமரா போட்டு காட்டுற மாதிரிங்க, ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குதுங்க. அடுத்தது நமக்கு வந்து எந்த லைனுக்கு போகணுமோ அந்த லைனு. ஸோ கோல்டு லைனு போகணும் அப்படின்னாக்கா கோல்டு லைனு இந்த பக்கத்தில் இருக்குது. ரெட் லைனு போகணும் அப்படின்னாக்கா அங்கேயே ரெட் லைனு அந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருப்பாங்க. ஸோ நமக்கு எந்த லைனோ அந்த லைனை இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஏர் கண்டிஷன் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்குது. டேயில் வந்து நல்லா கூலிங் நல்லா இருக்கு. ஏன்னா இது வந்து பெரிய ஸ்டேஷன் இல்லையா, அதனால் வந்து அவங்க மினிமமாக தான் வச்சுருக்காங்க, மேக்ஸிமம் வச்சுருக்காங்க. இதோடைய தூள் தாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு.
செம்மையா இருக்கு, வேற லெவல்ல இருக்குண்ணா. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு. நமக்கு டிக்கெட்டு எடுக்கிறது, பேங்க் உடைய காரியங்கள் இது எல்லாமே வந்து நம்ம இந்த இடத்துலயே இருந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். அது போக அங்கே பாருங்க, ஆட்டோவை பாருங்க, சாய் கடை. இங்கே ஒரு சாய் கடை ஒன்று இருக்குது. அங்கே ரேட்டு வந்து எப்படி என்ன மாதிரின்னு தெரியல. ஸோ உள்ள வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. சோஃபா மாதிரி போட்டு ஒரு மந்தி கடையில் போய் உட்காந்து இது பண்ண மாதிரி இருக்கணும். ராமன் வந்த வேலையை வந்து இன்னும் முடிக்கல. அவர் கொஞ்சம் டென்ஷனில் இருக்காப்புல. என்னன்னாக்கா அவங்களுடைய ஃப்ரெண்டுனாக்கா அவங்க ஊருக்காரவங்க, ஸ்ரீலங்காக்காரவங்க இந்த எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறாங்க. அவங்க நாட்டில் இருக்கிற பீப்புள் பேங்க்கில் வந்து என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறாப்புல. அந்த என்ஆர்ஐ அக்கௌண்ட் வந்து லாக் ஆகிருக்குதா என்னமோன்னு சொல்லிட்டு அவருக்கு மெசேஜ் வந்திருக்குது. நம்ம இந்தியன் பேங்க்னாக்கா நம்ம அதாவது இந்தியாவில் உள்ள பேங்க்னாக்கா நம்ம அவர்கிட்ட கேட்டு, சரி நம்ம இந்தியா பேங்க்னாக்கா நமக்கு தெரிஞ்சதை அவருக்கு பண்ணி கொடுக்கலாம். பட் ஸ்ரீலங்கன் பீப்புள் பேங்க்னு சொல்லும்போது நமக்கு தெரியாது இல்லைங்களா, தெரியாத விஷயத்த நம்ம உள்ளாக்க போகக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து நேரடியாக இந்த இதில் தான் வந்து அவர் ஓப்பன் பண்ணாராமா. அதாவது இந்த அல்தார் எக்ஸ்சேஞ்சில் இங்கே தான் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் வந்து டியூட்டியை முடிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், அதில் தான் நம்ம இறங்கி வந்தோம். ஆனால் இது வந்து ஒரு ஃப்ளோர்னு சொல்கிறோம், ஆனால் ஒரு ஃப்ளோர் இருக்காது, 2 ஃப்ளோர் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன்.